கைஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்க கவர்க்கர் பண்ண கதையோட ஹெட்டிங் நீ பாதி நான் பாதி. ஒரு 2 அண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு முதன்னு ஜூஸ் பிடிக்கலான்னு ஆசைப்பட்டு ஒரு கடைக்கு போனாங்க. அங்கே ஒரு டம்ளர் வாங்கி பாதி பாதி பிடிச்சிக்கலான்னு சொல்லி வாங்கினாங்க. இந்தாடா நீனே பிடிச்சிக்கோ, பாதி பிடிச்சிட்டு என்கிட்ட பாதி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணா பாதி பிடிக்காம 3/4 பிடிச்சிட்டாங்க. அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க, என்னடா பாதி பிடிக்க சொன்னால் 3/4 பிடிச்சிட்ட, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அதிகம் பிடிச்சிட்டு போனாங்க. மறுநாள் அதே போல் ஜூஸ் கடைக்கு வந்தாங்க. ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கினாங்க. இந்தாடா நீனே பிடி, இன்னைக்கு நேற்று தான் நான் தப்பாக பிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. அந்த அண்ணா மறுபடியும் 3/4 பிடிச்சிட்டாங்களாம். இந்த அண்ணாக்கு 1/4 தான் பிடிச்சாங்க. என்னடா நீ தான் கரெக்டாக பிடிப்பேன்னு நினச்சி உங்ககிட்ட கொடுத்தா நீனும் இப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு தனியாக போயிட்டாங்க. மறுநாள் அதே போல் இந்த அண்ணாக்கு ஒரு தனி டம்ளர், இந்த அண்ணாக்கு ஒரு தனி டம்ளர்னு 2 டம்ளர் வாங்கினாங்க. 2 பேரும் குடித்தாங்க. உடனே அந்த ஜூஸ் போடுறது இருக்காரு, அவர் கேட்டிருக்காரு இந்த அண்ணாங்கிட்ட, என்ன தம்பி எப்போவுமே ஒரு டம்ளர் வாங்கி பாதி பாதி பிடிப்பீங்க, இன்றைக்கி ஏன் தனித்தனியாக வாங்கினீங்க, சண்டையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு ஏன் சண்டைன்னு கேட்டோன்னே ஒரு அண்ணா சொன்னாங்க, நான் பாதி தான் பிடிக்க சொன்னேன், இவன் 3/4 பிடிச்சிட்டான், எனக்கு கொஞ்சம் தான் கொடுத்தான், அதனால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒரு ஜூஸ் போட்டு 2 டம்ளரில் பாதி பாதி ஒரே அளவாக பிடிச்சி கொடுத்துட்றப்பல, அப்புறமாட்டி நாளைக்கு பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு அங்கிள் ஒரு டம்ளர் ஜூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அங்கிள் ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு பாதி பாதி ஒரு 2 டம்ளரில் போட்டு அளவு கரெக்டாக வச்சு பாதி பாதி கொடுத்தாங்க. இவங்களும் சந்தோஷமாக பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸாகி நிம்மதியாக போனாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம பாதி பாதியாக பிரிக்கிறோன்னா அது சேமாக இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு பெருசாக ஒருத்தவங்களுக்கு சின்னதாக கொடுத்தா அது வருத்தமாக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரே அளவாக கொடுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு அப்படியே தொட்டுங்க. பாய் பாய்.